ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம அயலியோட அம்மாவோட ஃபோட்டோவை நம்ம ரித்திகா தூக்கி அடிக்கிறத பார்த்துட்டு நம்ம அயலிக்கு மனசே சரியில்லை, உடனே கத்தி கூப்பாடு போட்டுடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அகிலாண்டீஸ்வரி வந்து உள்ளே வராங்க. அப்போ அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து யார் இந்த ஃபோட்டோவை வெளியில் தூக்கி அடித்தது இப்போ சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லும் போது நான் தான் தூக்கி போட்டேன், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திமிரா வந்து ரித்திகா பேசும்போது இதை கேட்டுட்டு அந்த கொலைகாரியோட ஃபோட்டோ அந்த வீட்டுக்குள்ளே இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கோவத்தோட பேசிட்டு இருக்கும்போது அகிலாண்டேஸ்வரிக்கு கோவம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ரித்திகாவை ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. உடனே ரித்திகாவும் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இவங்க யார் எதுக்காக ரித்திகாவை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வநாயகி ரொம்பவே வந்து சவுண்டு கொடுத்து பேசுகிறாங்க. அப்போ தான் இந்திராணி நம்ம அகிலாண்டேஸ்வரியை பார்த்து வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த பக்கம் என்ன இந்திராணி இந்த மாதிரி வந்து நம்ம ரித்திகாவை வீட்டில் இருக்க பொண்ணை போட்டு அடிக்கிறாங்க, அவங்கள பார்த்து நீ வான்னு கூப்பிடுறியே, என்ன நியாயம் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம இந்திராணி சொல்கிறாங்க, இவங்க தான் நாங்கள் முதல்ல ஆரம்பித்த கம்பெனிக்கு கூடவே இருந்து எங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சாங்க. அவங்க இல்லைன்னா இன்னைக்கு வரைக்கும் இந்த கம்பெனி வந்து இந்த அளவுக்கு வந்திருக்குமான்னு கூட எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு எங்கள் கூட இருந்து எங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க, சித்தப்பா கூடயும் சேர்ந்து இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம இந்திராணி கிட்டே கேட்குறாங்க, எதுக்கு இந்த ஃபோட்டோவை தூக்கி அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவள் வந்து அப்படி தான் விடுங்க, அவளை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த கொலைகாரி பற்றி பேசினா உங்களுக்கு என்ன கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா ரொம்பவே வாயாடுறாங்க. இதை பார்த்துட்டு யாரை பார்த்து கொலைகாரின்னு சொல்கிற, அர்ச்சனாவை பற்றி உனக்கு தெரியுமா, அவள் எவ்வளோ நேர்மையான அதிகாரின்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ச்சனாவை பற்றி நம்ம அகிலாண்டேஸ்வரி எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம அயலியும் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம அம்மாவை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரித்திகா உடனே ஜமுனாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. ஜமுனாக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் ஜமுனாவும் வீட்டு தேடி வந்துடுறாங்க. யாரை கேட்டு என் பொண்ணை இந்த மாதிரி கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்க, யாரோ வந்து என் பொண்ணை அடிக்கிற அளவுக்கு விட்டு கொடுத்துட்டு அமைதியாக இருக்கீங்களா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அயலியும் இந்த சிவாவும் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும், ஒழுங்காக அந்த அயலியும் சிவாவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க அப்படின்றாங்க. உடனே இந்திராணி சொல்கிறாங்க, யார் வீட்டில் வந்து யாரோட கெஸ்ட்டை வந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து செல்வநாயகி கேட்குறாங்க, என்ன இந்திராணி உன்னை விட அவங்க வயசில் மூத்தவங்க, அவங்க கிட்ட போய் நீ இந்த மாதிரி எதிர்த்து பேசுறிய அப்படின்றாங்க. உடனே ரித்திகா வந்து எனக்கும் அந்த வீட்டில் மரியாதை இல்லை, எங்கள் அம்மாவுக்கும் இந்த வீட்டில் மரியாதை இல்லை வீட்டில் நான் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ரித்திகா அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. கபிலன் கிட்ட போயிட்டு அவங்களோட ட்ராமாவை ஆரம்பிக்கிறாங்க. என்ன கபிலா நீ பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்க, ஆளாளுக்கு என்னை வந்து அடிக்கிறாங்க, யாரோ என் மேலே கையை வைக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு உனக்கு ரோஷமே வரலையா, நான் இருக்கிறது உனக்கு கூட இந்த வீட்டில் பிடிக்கலையா, அப்போனா சொல்லு நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்றாங்க. உடனே எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்க, நான் கேட்குறேன் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு என்னக்கா நினச்சிட்ருக்கீங்க, இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல, இந்த அயலி சிவாவுக்காக எங்களையே நீங்கள் வந்து இந்த மாதிரி தூக்கி எறிஞ்சு பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே செல்வநாயகி சொல்கிறாங்க, கபிலனை வந்து நீ எவ்வளோ அளவுக்கு உன் புள்ள மாதிரி பார்த்துக்கிட்ட, ஆனால் நீ வந்து என்னைக்கு இந்த சிவாவும் அயலியும் வீட்டுக்குள்ளே வந்தாங்களோ அன்றைக்கே என் பிள்ளையை நீ ஓரம் கட்டி வச்சுட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னும் போது, சித்தி நீங்கள் வார்த்தையை அளந்து பேசுங்க, இப்படிலாம் பேசாதீங்க, அயலி சிவாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் தேவையில்லாமல் அவங்கள பற்றி பேசாதீங்க, பார்த்தியா இவ்வளோ கோவம் வருது உனக்கு அவங்கள பற்றி பேசுனா, அப்போ என் பிள்ளை உனக்கு முக்கியம் கிடையாதா, அவன் வீட்டை விட்டு வெளியில் போனால் உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ரித்திகா சொல்கிறாங்க, கபிலா மரியாதை இல்லாத இடத்துல நம்ம இருக்கவே கூடாது, நம்ம வீட்டை விட்டு வெளியில் போயிடலாம் கபிலா ஏன் அப்படின்றாங்க. உடனே ஜமுனாவும் சொல்கிறாங்க, ஆமாம் மாப்பிள்ள இவங்க வந்து இந்த அயலி சிவாவுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அதனால் நீங்கள் வாங்க எங்கள் வீட்டுக்கு, அங்கே வந்து நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாருக்கா என்ன நினச்சிட்டு இருக்க நீனு, இவங்களுக்காக இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்க, என்னை விட்டு கொடுத்துட்டல நீனு அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்லை கபிலா, நீயாச்சும் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன், இவங்கெல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறாங்க, இவங்க பேசலாம் கேட்டுட்டு நீ ஏன் கபிலா என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னும் போது உடனே அப்பாவை ஏற்றி
விட்டா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளில போயிடுவாங்கன்ட்டு உடனே வந்து நம்ம கபிலன் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க, இவங்க வந்து இவங்களால தான் இவ்வளோ தூரம் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, நீங்களாச்சும் அக்கா கிட்ட எடுத்து சொல்லலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம உதய பெருமாளும் சொல்கிறாங்க, ஆமாம் இந்திரா, இவங்க 2 பேரும் வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா இந்த வீட்டில் எந்த பிரச்சனையுமே இருக்காது, தயவு செஞ்சு இவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பு அப்படின்றாங்க. உடனே இந்திராணி சொல்கிறாங்க, என்ன சித்தப்பா அவங்க தான் புரியாமல் பேசுகிறாங்கன்னா நீங்களும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே வந்து புரியாத பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம உதய பெருமாள் அமைதியாடுறாங்க. இதை பார்த்துட்டு செல்வநாயகி ரொம்பவே கடுப்பாகிறாங்க. பாத்தியா, அவள் ஒரு வார்த்தை பேசினோடனே அமைதியாகிட்டாரு பாத்தியா உங்கள் அப்பா. அப்போ உங்கள் அப்பாவோட சப்போர்ட்டும் நம்மளுக்கு கிடையவே கிடையாது கபிலா. நம்ம இந்த வீட்டில் இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல கபிலா, நம்ம வீட்டை விட்டு வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம செல்வநாயகியும் அவங்களோட சீனை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஆளாளுக்கு இந்த வீட்டில் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. உடனே அயலியும் வந்து சிவாவும் சொல்கிறாங்க. சிவா வந்து அயலிக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம ஏன் இந்த வீட்டில் இருக்கணும், நம்மளால எதுக்கு இந்த பிரச்சனை, நம்ம வீட்டை விட்டு வெளியில் போயிடலாம் அப்படின்றாங்க. உடனே இந்திராணி சொல்கிறாங்க, அவசரப்பட்டு பேசாத சிவா, அமைதியார், எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க நீனு, நான் தான் உனக்காக பேசிகிட்டு இருக்கல, நீ எதுக்கு இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு ஒன்றையும், அக்கா நீங்கள் எங்கள் மேலே இருக்கிற பாசத்தினால தான் இப்படிலாம் பேசுகிறீங்க எனக்கு புரியுது, ஆனால் எங்களால் உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் வேண்டாங்க்கா அப்படின்னு சொல்லும் போது, நான் கொடுத்த கெடு உனக்கு ஒன்றும் முடியல, நீ இந்த கூடிய சீக்கிரத்தில் இந்த 4 நாள் உனக்கு டைம் இருக்குது, இந்த 4 நாளில் நீ நிரூபிக்கிற, நீ தான் வந்து இந்த வீட்டோட வாரிசுன்றதை நீ நிரூபிச்சுட்டு நீ எங்கே வேணா போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம ஐலியும் சொல்கிறாங்க, ஆமாம் நம்ம வந்து சொன்ன மாதிரி வார்த்தையில் வந்து நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும், நம்ம ஏன் இந்த வீட்டை விட்டு வெளியில் போனோம், நம்ம நிரூபிக்கலாம், கண்டிப்பாக இந்த 4 நாளில் நம்ம நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம கபிலனுக்கு தூக்கி வாரி போட்டுடுது. இவன் வந்து நிரூபிச்சிட்டானா இந்த வீட்டில், இவன் கொஞ்ச நாள் இருந்ததுக்கே இவ்வளோ பிரச்சனைனா இவன் வந்து இந்த வீட்டு வாரிசுன்ட்டு நிரூபிச்சிட்டானா கண்டிப்பாக இந்த வீட்டில் நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலன் அவங்க மனசில் நினைக்கிறாங்க. செல்வநாயகியும் ஒரு பக்கம் வந்து அவங்களுக்கு பதட்டமாகவே இருக்குது, என்னடா இது இந்த வீட்டோட வாரிசு இவன் தான்ட்டு நிரூபிச்சிட்டானா கண்டிப்பாக இந்த சொத்து முழுசும் இவங்களுக்கு தான் போகும் அப்படின்றாங்க. இந்த பக்கம் ஐலி சொல்கிறாங்க, நம்மளுக்கு சொத்து எதுவுமே வேண்டாம், நம்மளுக்கு நீ இந்த வீட்டு வாரிசு அது மட்டும் நம்ம நிரூபிச்சுட்டு போயிடலாம் சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஐலியும் வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க. சிவாவும் சரி ஐலி, நீ சொல்கிறதுக்காக நான் இருக்கேன் அக்கா, நீங்கள் சொல்கிறதுக்காக உங்கள் மரியாதைக்காக உங்கள் வார்த்தைக்கு நான் மதிப்பு கொடுத்து இந்த வீட்டில் நான் இருக்கேன், கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக நிரூபிச்சே காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐலியும் வந்து சவால் விட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜமுனா சொல்கிறாங்க, இந்திராணி, நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக இந்த 4 நாள் நான் அமைதியாக இருக்கேன், இந்த 4 நாளுக்குள்ளே இவங்க நிரூபிக்கலைன்னா கண்டிப்பாக நம்ம சொன்ன மாதிரி இவங்க வீட்டை விட்டு வெளியில் போயிடணும், அப்படி இல்லைனா இவங்கள நானே கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு ஜமுனா ரொம்பவே ஓவராக வந்து அந்த இடத்துல பேசுகிறாங்க. இந்திராணியும் சரி 4 நாள் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ளே ஏன் நீங்களாம் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்கவுங்க போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணியும் ரொம்பவே கடுப்பாக பேசுகிறாங்க. இந்த பக்கம் நம்ம உதய பெருமாளுக்கு ஒரு பக்கம் வந்து மனசே இல்லை, இருந்தாலும் இந்த கபிலன் சொன்னதுக்காக வந்து அந்த இடத்துல அந்த வார்த்தையை அவர் பேசுனதுனால ரொம்பவே அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சிவா என்னோட வாரிசு தான், கண்டிப்பாக அதை நிரூபிப்பான், கூடிய சீக்கிரத்தில் என்னோட புள்ள வந்து நான் வந்து ஏற்றுக்கிற நிலைமைக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதய பெருமாள் ரொம்பவே மனசில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. குடும்பத்தில் இப்படிலாம் நடக்கிறதுக்கு காரணமே இந்த ரித்திகா தான். நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு பிரச்சனையை இந்த ரித்திகா கொண்டு வந்துட்டே இருக்கா. இப்போ அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்து அயலியே வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிற அளவுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கா. ஆனால் சூப்பராக மாசா வந்து நம்ம இந்திராணி வந்து நம்ம அயலிக்கும் சிவாவுக்கும் சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துல நம்ம செல்வநாயகிக்கும் நம்ம ரித்திகாவுக்கும் ஆப்பு வச்சாங்கன்னே சொல்லலாம். நம்ம ஜமுனாவும் அந்த இடத்துல ரொம்பவே வந்து அசிங்கப்பட்டுட்டாங்க. இனி வரக்கூடிய வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.